வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது உலகையே கவர்ந்த புரட்சியாளர் ஷே குவேரா பற்றிய சுருக்கமான வரலாறு. ஷே குவேரா முழு பெயர் எர்னெஸ்டோ ஷே குவேரா. 1928 ஜூன் 14ஆம் தேதி அர்ஜென்டினாவின் ரோசாரியோ நகரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் உறுதியும் போராட்டமும் மருத்துவராக படித்த சே தென் அமெரிக்கா முழுவதும் சுற்றி பார்த்தபோது ஏழ்மை, அரசியல் அடக்குமுறை, அநீதி ஆகியவற்றை கண்டு மனம் பதறினான். அதுவே அவனை ஒரு மனித நேய புரட்சியாளராக்கியது. 1155 மெக்சிகோவில் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்தித்தார். இருவரும் சேர்ந்து கியூபா புரட்சியை ஆரம்பித்தனர். 1959 அந்த புரட்சி வெற்றி பெற்று கியூபா ஆட்சியை பெற்றது. சே குவேரா அப்போது முக்கியமான தலைவராக வங்கித் தலைவர், தொழில்துறை அமைச்சர் ஆகிய பதவிகளில் பணியாற்றி. ஆனால் சே குவேரா ஒரே நாட்டை மட்டுமல்ல, உலகையே மாற்ற நினைத்தார். அவர் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா போன்ற பல இடங்களில் புரட்சியை ஏற்படுத்த முயன்றார். அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவருடைய கனவு சமத்துவம் நிறைந்த உலகம். 1967 பொலிவியாவில் அவர் பிடிபட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 9ஆம் தேதி அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அவர் மரணமில்லை. அவரது சிந்தனை இன்னும் உலகம் முழுவதும் உயிரோடு உள்ளது. ஷே குவேராவின் புகழ்பெற்ற சொல் ஹஸ்தலா விக்டோரியா சிம்ப்ரே, அதாவது வெற்றி வரை எப்போதும் போராடு. அவருடைய முகம் இன்று உலகெங்கிலும் புரட்சியின் சின்னமாக உள்ளது. ஷே குவேரா ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வரலாற்று வீடியோவுக்கான பேரை கமெண்ட் பண்ணுங்க.